5 மாநில தேர்தல் முடிவு வரப்போகுது. இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகளில் மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போது பார்க்க தான் போறோம். பெட்ரோலிய பொருட்களும் கேஸ் சிலிண்டரும் தமிழ்நாட்டு கட்டுப்பாட்டிலையா இருக்கு, ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. ஒன்றிய அரசு நினைச்சா தான் இறக்குமதி பண்ண முடியும். இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், எஸ்ஓ, நைரகா, அதுக்கப்புறம் நிறைய தனியார் நிறுவனங்கள், இவங்கெல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? யார் இவங்கெல்லாம் நிர்வாகம் பண்றது? ஒன்றிய பெட்ரோலிய துறை இவங்க தான் பண்றாங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணும், திமுக என்ன பண்ணும், காங்கிரஸ் என்ன பண்ணும்? இன்னைக்கு மக்கள்லாம் வீதி வீதியா எம்டி சிலிண்டரோட அலையறாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் ஆட்டோ டிரைவர் சொல்றாரு 2 நாளா எங்க வீட்டுல பட்டினின்றார். இப்போ பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி எல்லாம் கொண்டு வந்தவர் நேரு. கேஸ் அடுப்புல இருந்து தொலை தொடர்பு வசதிகளை ஏற்படுத்தி விஞ்ஞான புரட்சி ஏற்படுத்தியவர் ராஜீவ்காந்தி. ஆனா இன்னைக்கு மோடி என்ன பண்றாரு? கற்காலத்துக்கு அனுப்புறாரு மக்களை, இந்திய மக்களை. போய் நீங்க விறகுல சமைங்க, சிக்கு முக்கு கல்ல சுமைங்கன்ட்டு கற்காலத்துக்கு அனுப்புறாரு. இதுவா ஒரு பிரதமர் செய்யற வேலை? ஆகையால் வன்மையா கண்டிக்கிறோம். விலையை குறைக்கவில்லை என்றால், இந்த கட்டுப்பாடு, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை என்றால் பாஜக அலுவலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டம். வாய் திறக்காமல் மௌனமாக இருந்து தமிழ்நாட்டு மக்கள் நலனை அக்கறை இல்லாமல் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்கவில்லை என்றால் அதிமுக அலுவலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தும். உண்மையின் பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ்.